கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பசுவை மணிநகரம் தூய தோமா ஆலயத்தின் வழியாக உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன். இந்த ஜூலை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். சைவ மக்கள் யாவரும் ஜெபத்தோடு இந்த ஆறில் பங்கு பெறுவதாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கைகளிலே பரிசுத்த வேதாகமத்தையும் 200 ஆண்டு கீதத்தையும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரும் உற்சாகத்தோடு நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக உடைய திரு சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். சேனையில் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்மை ஓயாமல் புகழ்ந்து போற்றுக் கொண்டிருந்த கூட்டத்தோடு சாமி நாங்களும் இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இடைக்குறைகளை தயவாக மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆறிலும் நாம் பயப்படட்டும். இதை தாவே இதை காண்கிற யாவரும் உமக்களாக பலப்படட்டும். சேசமாக ஆராதிக்கிற திருச்செந்த குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர், பெரியவர்கள் அனைவரும் ஆசிரியப்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆறின் வழியாக உம்மை கத்தாவை கிட்டு சேரவும், உடைய பிரசனத்தை கண்டுகொள்ளவும், உடைய ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளவும் உதவியாக இருக்கட்டும். உடைய திருக்கரங்களை தாழ்த்தி திருமணிக்கிறோம். ஆறு தொடங்கும் முடிவவரையிலும் எங்களை பிரசங்கத்தாவாக இருந்து அனைவரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். தேவ நாமத்திற்கு துதி உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 5 பாமாலை 9 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 5 பாமாலை 9. கர்த்தாவில் களி கூறுங்கள். 1, 2, 5 சரணங்கள்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தெய்வனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றே அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சபையார் யாவரும் முழங்காலிலே நின்று பின்வரும் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். நாம் செய்த பலவிதமான அக்கிரமங்கள் பாவங்களை நம்முடைய மனதிலே கொண்டு வந்து நிறுத்துவோம். எத்தனையோ பாவங்களை நாம் செய்து மனம் திரும்பாமல் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறோம். பாவங்களை அறிக்கையிடுவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த தருணத்தை நாம் பயன்படுத்தி பின்வரும் பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவை அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்தமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நெருப்பாக்கியுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கும் தப்பிதங்களை அறிக்கையிடுங்கள் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ச்சியுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடுவர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தேவனை எப்போதும் இரக்கம் செய்து மன்னிக்கிறதும் உமக்கு பாவமும் லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் மது மிகுந்த இறக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இடைக்குறைகளை தயவாக மன்னிக்கும்படி எச்சரிக்கிறோம். அத்தியந்த பணிவோடு தங்களை அர்ப்பணத்தை யாவரையும் பரிசுத்தப்படுத்தி ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள்
குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமலும் தீமைகளுக்கு சொல்லுவோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது வாய் முடிப்புகளை தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தருக்கு விரோதமாய் பாடி நம்முடைய ரட்சகரை சங்கீர்த்தனம் பண்ண கர்த்தரோடு சந்திக்கும் முன்பாக வந்து சங்கீதங்களால் தேவர்களுக்கும் மகாராஜனுக்கும் பூமியின் ஆளுநர்கள் அவர்கள் பர்வதங்களும் உயரங்களும் சமுத்திரமோடு அவர்களை கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து உலகார் கொடியிட அவர் நம்முடைய நாம் அவருடைய ஜனங்களும் அவர் கைக்குள்ளான போதும் சோதனை நாளில் நடந்து போட உங்கள் இருதை கையில அங்கே உங்கள் பிதாக்களை சோதனைக்கு என்னை பரீட்சை பார்த்து என் அவர்கள் வாழ்வை போக்குறை நிறுத்தை கொண்டாட்டணும் என்றும் என்னுடைய பணிகளை என்னுடைய இடைப்பாடுகள் அவருடைய
முறையாய் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷித்த சங்கீதம் சங்கீதம் 125. சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய சனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாத படிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நலவுகளுக்கும் இதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். சேர்ந்து வாசிப்போம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. முதலாம் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் நம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் நம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் நம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று எலிசாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிறந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வசித்தாயிடுச்சு. கீதங்களும் கீர்த்தனைகளும் 15வது பாடலை நாம் எழுந்து நின்று பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 15. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துதியம் செய்வோம் உம்மை மாரசே, ஸ்தோத்திரமும் மாட்சிமையே, பரலே துந்துவே மாட்சிமையே பிதாவே. சுதனே இறங்கும் புவியோர் கடலை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே, சுத்த ஜெபம் கேளும், பரந்தரத்தோரா ஜெபம் கேளும், கிறிஸ்தே. நித்திய பிதாவே, மகிமையில் நீரே, நிமலாவியோடாளுகிறீரே, நிதாவே காட்சணையே, உன்னதனே அருட்காட்சணையே. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் உடைய. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவள் அல்ல, ஸ்திரீயை புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தன் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனுமில்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
குமாரனாகிய நம்முடைய நாதரே விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கர்த்தரிடத்தில் பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமடைந்து பாதாளத்தில் மூன்றாம் நாள் மரித்து எழுந்தினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை வலது பாரிசத்தில் உச்சிக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் கூறுவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் முழுவதும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று நாங்கள் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பீரும். நீ தெரிந்து கொண்ட ஜனதை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பிராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். சீடத்துவமே சிறந்தது. சிறந்ததையே எமக்கு கொடுத்து சிறப்பாய் வாழ அருள் செய்யும் ஜோதிகளின் பிதாவே, உமது திருமைந்தனின் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து அவரது உபதேசங்களை பின்பற்றி அவைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் உன்னத சீஷர்களாய் எங்களை அழைத்ததற்காக மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த அருள் ஆசைகளை நாங்கள் பின்பற்றி உமது திருக்குமாரனின் ராஜ்யத்தை சுதந்தரிக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன்.
உம்மை சேவிப்பதை மெய் சுவாதீனம். தேவரீரே தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவராய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாக்கிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக்க இதை கட்டளையிட்டருளும். நம்முடைய நாட்டுக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஜெபத்தை ஏறெடுப்போம். முழங்காலிலே நில்லுங்கள். நம்முடைய நாட்டுக்காக சிறப்பான ஜெபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். எல்லா தேசத்து மக்களுக்கும் ஆண்டவரே, எங்கள் தாய் நாடாகிய இந்திய நாட்டின் மீது கிருபா கடாட்சம் அருள வேண்டும் என்று உம்மை பிரார்த்திக்கிறோம். எங்கள் இந்திய தேச ஜனாதிபதிக்கும் இந்திய தேச பிரதம மந்திரிக்கும் மற்ற அரசாங்க தலைவருக்கும் ஞானமும் தெளிந்த புத்தியும் ஈந்தருளும். இந்நாட்டின் குடிகளுக்குள் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவும்படி கருணை புரியும். நீரே உம்முடைய பரிசுத்தாவின் ஒளியினால் அரசியல் திட்டங்களை வழிநடத்தி இந்த இந்திய நாடு நீதியிலும் சுதந்திரத்திலும் வளமையிலும் சமாதானத்திலும் ஓங்கி வளர்ந்து உமது திருவுளப்படி எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கும் மகிமையும் கனமும் கொண்டு வர கிருபை அளிக்க வேண்டும் என்று இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய நாட்டிலே தற்செயம் நடந்து கொண்டிருக்கிற யுத்த கலவரங்கள் சீக்கிரமாக முடிந்து ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தரும்படியாக அதற்காக நாம் ஜெபிப்போம். சகல ராஜாக்களுக்கும் ராஜாவே, சர்வத்துக்கும் ஆண்டவரே, யாதொரு சிருஷ்டியும் எதிர்க்கக்கூடாத சர்வ சக்தியுடைய தேவனே, பாவிகளை நியாயமாக தண்டித்து உண்மையாய் மனஸ்தாபப்படுகிறவர்களுக்கு மன்னிப்பார் அளிக்கிறவரே, பலத்த அரணாயிருக்கிற உம்மாலே நாங்கள் காக்கப்பட்டு சகல மோசங்களுக்கும் விலக்கி ஜெயத்துக்கு காரணராக்கிய உம்மை மகிமைப்படுத்தும்படியாக சத்துருக்கள் கையில் அகப்படாதபடி எங்களை ரட்சித்து அவர்கள் இருமாப்பை அடக்கி அவர்கள் குரோதத்தை தணித்து அவர்கள் உபாயங்களை வியர்த்தமாக்கி போட வேண்டும் என்று உமது ஒரே குமாரனும் எங்கள் புண்ணியநாதருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். பெருவாறு விஷவியாதிகள் நம்மை அணுகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்க அதற்காக நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு
தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயிலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இப்பொழுதும் இக்காலத்திலே உலகத்தையே வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற இந்த கொடிய கொரோனா விஷ வியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனது உருகி இந்த வாதை எங்களை விட்டு அகன்று போகவும் தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளிட்டது போல இப்பொழுதும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய வியாதியை எங்களை விட்டு நீக்கி அருள வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். இந்த வருடத்தில் 6 மாதங்களையும் ஆண்டவர் கடந்து இந்த 7வது மாதத்தை காண செய்திருக்கிறார். வருஷங்களின் நடுவிலே நாங்கள் இருக்கிறோம். ஆபகுக் தன்னுடைய வசனத்திலே சொன்னது போல, கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே எங்களை உயிர்ப்பித்தருளும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டது போல ஆண்டவர் கடந்த 6 மாதங்களாக நம்மை பாதுகாத்தார். புதிய மாதத்திலும் புதிய கிருபைகளை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதயாபர பிதாவே, அபாத்திரரான உமதியாளராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிஸ்டத்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபை நிறுத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்மை அறிந்த இருதமுள்ளாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளதாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் அனைவரையும் பசுவை மணிநகரம் தூய தோமாலயத்தின் வழியாக அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 6 மாதத்தை கடந்து 7வது மாதத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி வந்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு, நீ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவை பார்த்து பேசினார். எரேமியா 1வது அதிகாரம் 8ஆம் வசனம் இந்த மாதத்தில் மாற்றம் தந்திருக்கிறார். ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை காக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 3 மாதங்களாக பலவிதமான கஷ்டத்தில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடலும் தேவனுடைய பாதுகாவல் நம்மோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆடலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் திருச்செல் மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த புதிய மாதம் அனைவருக்கு ஆசீர்வாத மாதமாக மாறுபடியாக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அறிவிப்பு, கடந்த 3 மாதங்களமாக ஆராதனை நடைபெறவில்லை. ஒருவேளை நம்முடைய திருச்சபையின் ஊழியர்களுக்கு நாம் அதிகமாக நாம் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கும் அதிகமான தேவை கொண்டு நாம் சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த காலகட்டத்தில் நம்முடைய திருச்சபையை அதிகமாக நினைத்துக் கொள்ளும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வெளியில் இருந்த அநேகர் வந்து உதவி கேட்கலாம். ஆனாலும் நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய சேகத்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த கடினமான காலங்களில் திருச்சபையின் ஊழியங்களை நீங்கள் தாங்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய காணிக்கை வீடுகளில் இருக்கிற நம்முடைய திருச்சபை உண்டியலில் நீங்கள் போடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய சேகரத்தை நீங்கள் ஜெபத்தாலும் பொருள் உதவினால் நீங்கள் தாங்கும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருவள்ளி திருமண்டலம் விக்ரமசிங்கபுரம் சேகரம் பசுவை மணிநகரம் தூய தோமா ஆலயத்தை சேர்ந்த லேட் திரு எம் பொன்னுத்துறை திருமதி பி முருகசெல்வி அவர்களது மகள் பி பவித்ரா தேவியும் இடையங்குளம் சேகரம் புலவன் குடியிருப்பு சிஎம்எஸ் சபையைச் சேர்ந்த திரு பி ஜேக்கப் அவர்களது மகள் செல்வன் ஜே பீட்டரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்கள் இருவரையும் திருமணத்தை இணைக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் சேகர தலைவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. மணமக்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். 3வது அறிக்கையை வாசித்து சுவாமி, திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பீட்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பவித்ரா தேவிக்காக ஜெபிக்கிறோம். 2 பேரையும் ஆசிர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாளை நடைபெறுகிற தாவே இந்த திருமணத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். நீங்களே பிரசங்கத்தாவாக தாவி இருந்து சுவாமி மணமக்களை ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். கடந்து வந்த பாதைகளை கிருபையாக பாதுகாத்த போல சுவாமி, இனிவரும் காலங்களிலும் அன்பிள்ளைகளை குடும்பமாக இணைத்து உடைய பேர் ஆசுவத்தை நீ தேவன் பொழுந்துள்ளும்படியாக மன்றாடுகிறோம். திருமணத்துக்காக ஆண்டவர் பெற்றோர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. எல்லா பிரயாசங்களையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பயண கிருபையை திரும்படியாக ஜெபிக்கிறோம். போகும்போது பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா காரியங்களையும் தேவன் நேர்த்தியாக நடத்தி திரும்படியாக ஜெபிக்கிறோம். நாளை தினத்தில் சுவாமி 2 குடும்பங்களும் நன்றி சொல்லும்படியாக, சாட்சி சொல்லும்படியாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அழைக்கப்பட்ட அனைவரும் வந்து சுவாமி வாழ்த்தி செல்ல உதவி செய்யுங்க. விசேஷமாக கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களிலும் எந்த தாக்கம் வராதபடிக்கு சுவாமி எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு வந்து மணமக்களை வாழ்த்திக்க தாவே கடந்து செல்ல உதவி சொல்லும்படி ஜெபிக்கிறோம். விருந்து நிகழ்ச்சிகளை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு குறைவில்லாமல் சுவாமி தேவன் எல்லாற்றையும் நிறைவாக்கி திரும்படியாக ஜெபிக்கிறோம். மணமக்கள் சுவாமி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி சொல்லும்படி ஜெபிக்கிறோம். ஆவிக்கிற காரியங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, சரீரபரமாக ஆயத்தப்படுத்திக் கொள்ள, உமக்கென்று கத்தாவே தங்களை அலங்கரித்துக் கொள்ள உதவி சொல்லும்படி ஜெபிக்கிறோம். அன்பு கத்தாவே, இன்னைக்கு தாவே தாழ்மை திரும்படியாக ஜெபிக்கிறோம். விட்டு கொடுத்துற ஒரு மனப்பான்மை தந்து என் தேவன் அன்பு பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக கொண்டாடுகிறோம். செய்கின்ற பணிகளில் ஆஸ்வதி விருத்தினை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. மங்களம் பெருக்க ஆசை கூறுமே. ஞானவாளன் சொன்னாதனை நாம வாழ்த்து வாடுவோம் நாடுமே. வாழ்க்கை பாடுவோம் நம்மளாகவே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகளை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டு புதிய ஆண்டை ஆஸ்வாதம் வைத்தவராக கடந்த ஆண்டு முழுவதும் கிருமியாக பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டு அனைவருக்கும் ஆஸ்வாத நாடாக மாறட்டும். உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நீங்களும் இணைந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டு இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி ஒவ்வொரு மாசுகளை ஜெபிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை தேவன் கிருபையாக பாதுகாத்தீங்க சுவாமி, நன்றி சொல்கிறோம். வழிநடத்த வந்தீங்க கத்தாவே, நன்றி சொல்கிறோம். பயணங்களில் கத்தாவே செய்த பணிகளில் தெய்வீக கிருபை கொண்டதுக்காக சோதரம். புதிய ஆண்டையும் ஆஸ்வாதம் வைத்தாங்க சுவாமி. புதிய ஆண்டில் தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். செய்கிற பணிகளில் உயர்வை தர முடியாது ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்காக சுவாமி ஜெபிக்கிறார்களோ, கலங்கி போய் இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் தேவன் விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம். ரெட்டிப்பா நன்மை தருகிற ஆண்டவர் சுவாமி, இந்த ஆண்டிலும் ரெட்டிப்பா நன்மை தர முடியாது ஜெபிக்கிறோம். வாழ்க்கை படைகளை பயணிக்கின்ற ஆண்டவர் விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவி ஜெபிக்கிறோம். பயத்தினாவியை எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறோம். எதிர்காலத்துக்கு குறித்த கவலைகளை மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறோம்.
இப்படி சாமன் அர்ப்பணித்து சுவாமி நாளை தினத்திற்காக கவலைப்படாதபடிக்கு எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ உதவி சொல்ல ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை நீங்களே தலைவராக இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆண்டவர் கை குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர், பெரியவர்கள் அனைவரையும் ஆசிரியப்படியாக ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுற அனைவரையும் ஆசிரியப்படியாக கொண்டாடுகிறோம். இப்படி பரிசுத்த ஆலயத்தின் நன்மையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் கோடா கொடியாக பெருகட்டும், எதிர்காலம் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஈசாக்க இரவைகளை ஆஸ்வத்த போல சுவாமி, பஞ்சகாலத்தை விதைத்த போது சுவாமி 100 மடங்கு ஆஸ்வத்தை கொடுத்த போல சுவாமி அவருடைய வாழ்க்கையில நிறைவான நன்மை திரும்ப செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 484 பாமாலே 320 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 484 பாமாலே 320. என் முன்னே மேய்ப்பர் போகிறார், நல் மேய்ப்பராக காக்கிறார். முதலாம் 3ஆம் சரணங்கள் மட்டும். என் முன்னே மேய்ப்பர் போகிறார், நல் மேய்ப்பராக காக்கிறார். ஓர் காலும் என்னை கைவிடார், நேர்பாதை காட்டிப் போகிறார். உட்காருவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, மறுபடியும் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவன் தாமே ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக. கடந்த 100 நாட்கள் மேலாக ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்க முடியாத சூழலிலும் ஆண்டவர் நம்மை கிருபையாக வழிநடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கூடிய விரைவில் ஆலயத்துக்கு வந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் ஏற்ற தருணத்தை தருவாராக என்று சொல்லி நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர்தான் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலவெளியும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம்.
கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, வாழ்வளிக்கிற வள்ளலே, உடைய வார்த்தையின் வழியாக பலப்படுத்துகிறவரே, ஆஸ்வதிக்கிறவரே, சுகப்படுத்துகிறவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளை காலைவெளியிலும் உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக உடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளோடு பேசட்டும். உடைய வார்த்தையின் வழியாக பலப்பட உதவிச்சோடு ஜெபிக்கிறோம். அடியை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க சுவாமி. இந்த வார்த்தைகள் இதை காண்கிற சுவாமி யாவருக்கும் ஆஸ்வதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரை ஆராய்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் மறுபடியுமாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரின் நாள் என்கிற தலைப்பில் பரிசுத்த ஓய்வு நாளை குறித்த சில காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். 2 நாளைக்கு முன்னதாக ஆண்டு சமதி ஜெபித்த போதும் இப்பேற்பட்ட தலைப்பை ஆண்டவர் காண்பித்தார். ஆகவே இந்த தலைப்பிலே பேசுவது நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளாக நம்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17வது அதிகாரம் 22வது வாசத்தை பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும் ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாக இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளைப்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா வழியாக ஆண்டு பேசுகிறார். ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது? சுமையை வெளியே நினைச்சக்கூடாது, கொண்டு போகக்கூடாது, ஒரு வேலையும் செய்யக்கூடாது. பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாக்குங்கள். அதே போல உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாள் என்பது முக்கியமான ஒரு நாள். கடவுளை பார்த்தீங்கன்னா 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஓய்வு நாளை ஆண்டவர் ஆஸ்வதித்து பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலவெளியிலும் அந்த ஓய்வு நாளுக்குரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் நமக்கு தெரியும். டிசம்பர் மாதம் 1903ஆம் ஆண்டு 17ஆம் தேதி அதை கண்டுபிடித்தார்கள். அங்கே பார்த்த ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். ஒரு நாளிலே ஸ்பெயின் நாட்டு மன்னர் வந்தாராம். வந்து விமானம் பறப்பதை நான் பார்க்க வேண்டும், ஏற்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டாராம். அப்போது ரைட் சகோதரர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த நாள் ஓய்வு நாள், ஆண்டுடைய நாள், இந்த நாளிலே விமானத்தை இயக்க முடியாது என்று சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட்டார்களாம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஓய்வு நாளில் அவர்கள் மிகவும் திட்டமாக சொல்லிவிட்டார்கள், இந்த நாளிலே இந்த பணி செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்களாம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. நாம் எவ்வளவு ஒருவேளை சில வேலைகளில் பின்தங்கி இருக்கிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனீங்க? சடங்கு வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். ஐயோ, நாங்கள் திருமணத்துக்கு போய்விட்டோம், வரையில் வளர்ச்சி நாம் சொல்லுகிறோம். அவசரமாக 6 முடித்து விட்டு ஏதாவது வேலைக்காக நாம் சென்று விடுகிறோம். விவசாய வேலைக்காக சென்று விடுகிறோம், அல்லது திருமண வைபவங்களுக்கு சென்று விடுகிறோம். பலவிதமான சொந்த அலுவல்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்காதவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சட்டம் இருப்பதை அவையத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, ஓய்வு நாளுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒருவேளை நினைச்சுவாங்க, மண் நினைச்சுவாங்க, ஒருவேளை தொட மாட்டாங்க.
அது எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் சுமை சுமக்க மாட்டார்கள். ஓய்வு நாளை அவர்கள் பரிசுத்தமாக ஆசரிப்பார்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சனிக்கிழமை ஆண்டோடைய நாளுக்காக எத்தனை பேர் ஆயத்தமாகிறோம் யோசித்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆராதித்து ஆண்டோடைய பணியை செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓய்வு நாள் என்பது முக்கியமான ஒரு நாள். நீ பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு மேலாக 100 நாளுக்கு மேலாக இந்த ஆலயம் திறக்க முடியாத சூழல். எத்தனையோ ஓய்வு நாளை நாம் கடந்து விட்டோம். ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்க முடியாத சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடந்து வந்த பாதைகளில் எத்தனை ஓய்வு நாளை நாம் அசட்டை செய்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். எத்தனை ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு வராமல் சென்றிருக்கிறோம், எத்தனை முறை நாம் ஆண்டவரை அசட்டை செய்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்து நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிப்பது என்பது முக்கியமான காரியம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இல்லை, ஒரு 3 குறிப்பில் மாத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் சுருக்கமாக சொல்லலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஓய்வு நாள் என்பது ஆண்டவருடைய திட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஓய்வு நாளும் இந்த வேலை நாட்களும் ஆண்டவருடைய சிறப்பான திட்டம். 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சரியாக அவர் திட்டம் தீட்டி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். 6 நாட்கள் கடினமாக நிச்சய வேண்டும், உழைக்க வேண்டும். நாம் எத்தனை உழைத்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க. 2 காரியம் மறந்துடக்கூடாது. பணியில்லாத ஓய்வு என்பது சோம்பேறித்தனம். வேலை இல்லாமல் எப்போதும் ஓய்வு எடுப்பது அது சோம்பேறித்தனம். அதே போல ஓய்வில்லாமல் பணி செய்வது அது ஒரு போதைக்கு சமானம். சிலர் பார்த்தீங்கன்னா ஓய்வு இல்லாமல் நிச்சயவாங்க வேலை செய்வாங்க, சனிக்கிழமை வியாபாரம் செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் செய்வாங்க, வாரத்தின் எல்லா நாட்களும் நிச்சயவாங்க வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். பணம் என்று சொல்லி பிரதான நோக்கமாக வைத்துக்கொண்டு அவர்கள் அநேகர் பணி செய்வதை பார்க்கும். தூக்கம் இல்லாமல் பணி செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஓய்வும் வேலையும் ஆண்டவருடைய திட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 6 நாட்கள் கடினமாக உழைக்க வேண்டும், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அதையே கடவுள் விரும்புகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எரேமியா 17ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்துமக்களுக்காக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆத்துமாவுக்காக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆத்துமாவுக்கு தேவையான மன்னாவை பெற்றுக்கொள்வதும் ஆத்துமாவை காத்துக்கொள்வதும் ஓய்வு நாளின் பிரதான நோக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 7 நாட்கள் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். நிச்சயமாக குடும்பத்தையும் மறந்து விடுவார்கள், ஆலயத்தையும் மறந்து விடுவார்கள். நீங்க அப்படி இருந்தால் தயவு செய்து நினைச்ச வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓய்வு நாளை ஆண்டவருக்காக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 6 நாட்கள் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம வெட்கப்படவே கூடாது. இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட சமயங்களில் எண்ணற்ற வேலை இழந்திருக்கிறார்கள், வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். நேருக்கு வேலையில் கடினமான சூழல் தான். இன்றைக்கு நம்ம எந்த வேலையும் வெட்கப்படாமல் செய்ய வேண்டும். எத்தனை பேர் பாருங்க மற்றவங்களுக்காக வெட்கப்படுவாங்க, நான் எப்படி இந்த பணியை செய்ய முடியும் யோசிக்கவே கூடாது. நம்முடைய கடினமாக உழைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிற சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கடினமாக உழைப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். நீ பார்த்துட்டு எறும்பு பாருங்க எவ்வளவு சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறது. ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருப்பதையும் தனக்கு தேவையான தானியத்தை சேமித்து வைப்பதையும் நாம் பார்க்கிறோம். நம்ம எத்தனை பேர் சேமிக்கிற பழக்கத்தை வைத்திருக்கிறோம் அன்பான சற்று சிந்தித்து பாருங்க. எவ்வளவுதான் உழைத்தாலும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். 6 நாட்களும் வெட்கப்படாம உழைக்க வேண்டும். ஐயோ எனக்கு அந்த வேலை இல்லை, படித்ததுக்கு ஏற்ற வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. கிடைத்த வேலையை நினைச்சு வேண்டும் செய்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். நானெல்லாம் படிக்கிற காலத்தில், இறையில் படிக்கிற காலத்தில் குடும்பமாக படித்து கொண்டதும் பலவிதமான தேவை உண்டு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் உதவி செய்வாங்க. ஆனாலும் அந்த கிடைக்கிற விடுமுறை நாட்களில் ஏதாவது பணி செய்து உழைக்கிற பழக்கத்தை நான் வைத்திருந்தேன். நான் ஒரு இதை சாட்சியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிடைக்கிற சமயத்தில் உழைத்து குடும்பத்தின் தேவைகளுக்காக சம்பாதிக்கிற பழக்கத்தை வைத்திருந்தேன். ஒருவேளை இன்றைக்கு உழைப்பு என்பது கண்டிப்பாக அவசியம். 6 நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உழைக்க வேண்டும். அநேகரை பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக இருப்பதை பார்க்கிறோம். சின்ன வேலை கூட செய்ய மாட்டாங்க. தெரிந்த வேலை செய்வதற்கு நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். வீட்டில் ஒரு சின்ன தையல் தைக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு ஆடு மாடு கோழியை வளர்க்கலாம். பலவிதமான வியாபாரங்கள் இருக்குது. இந்த மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற அநேக வழிமுறைகள் உலகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். ஐயோ எனக்கு வேலை இல்லை, குடும்பம் கஷ்டம், கடன் என்று சொல்லி ஒருபோதும் சொல்லக்கூடாது. 6 நாட்களும் நீங்கள் சிறப்பாக உழைக்க வேண்டும். அன்பார்களே, ஓய்வின்றி உழைக்க வேண்டும். கடினமாக 6 நாட்களும் உழைக்க வேண்டும். சேமித்து வைக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிக்கப்பட்ட காலத்தில் சேமித்து வைத்த குடும்பங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சேமிப்பில்லாத குடும்பங்கள் இன்றைக்கு
தடுமாறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என் எதுன்னு சொல்லணும்னு சொன்னால், ஆண்டவர் 6 நாட்கள் வேலை செய்வதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். 6 நாட்களும் குடும்பத்திற்காக நாம் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும், சேமிக்க வேண்டும். 7ஆம் நாள் என்பது ஆண்டவருடைய ஓய்வு நாள். வருத்த விடு பாரசம் வைக்கிறவர்களின் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆத்மாவுக்கு தேவையான மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 7ஆம் நாள் சரியாக திட்டமிட்டு நிச்சய வேண்டும். ஆலயத்திற்கு குடும்பமாக வந்து ஆராதிக்க வேண்டும், குடும்பமாக நிச்சய வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக மாலை வேளைகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ அந்த காலம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு கோயிலில் ஜெபம் நடக்கும். 1 மணிக்கு நினைக்கிறேன், 12 மணிக்கோ 1 மணிக்கோ லித்தானி ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். காலையில் அப்போ தான் ஜெபம் முடிஞ்சிருக்கும். அடுத்து 12 மணிக்கு அல்லது 1 மணிக்கு லித்தானியா ஆராதனை நடைபெறும். திரும்ப மாலையில் ஜெப கூட்டம் நடைபெறும். இடையே வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசித்து ஒப்புச்சாதான் என்ன கிடைக்கும்? சாப்பாடே கிடைக்கும். திட்டமிட்டு வைத்திருந்தார்கள் பழைய காலத்தில். இது எல்லாமே குறைந்து கொண்டே செல்வதை பார்க்கிறோம். ஆலயத்து குறித்த முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது. ஓய்வு நாளை குறித்த முக்கியத்துவம் இன்றைக்கு இல்லாமல் போயிருப்பதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு அனைவரும் சிந்திக்க வேண்டும். ஓய்வு நாளை ஆண்டவருக்கு நீங்கள் செலவழியுங்கள். குடும்பமாக நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க, குடும்பமாக ஆராதிங்க. அன்றைக்கு குடும்பமாக ஆண்டவர் நற்செய்தியை சொல்லுங்க, குடும்பமாக வீடுகளுக்கு சென்று ஜெபிங்க. மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவரை அன்போடு அழைக்கிறார். எத்தனை பேர் ஓய்வு நாளை திட்டமிட்டு செலவழிக்கிறோம்? யோசித்து பாருங்க. காலையில் ஜெபத்தை முடிச்சுட்டு செஞ்சுக்கிறோம், உடனடியாக எங்கேயாவது சென்று விடுகிறோம். 5 மணிக்கு ஜெபத்துக்கு வருவோம், 6:30க்கு ஜெபத்தை முடிச்சுட்டு செஞ்சிருவோம். சொந்த பணிகளுக்காக நாம் சென்று விடுவோம். அன்பர்களே, ஓய்வு நாள் என்பது அது ஒரு பரிசுத்தமான நாள், முக்கியமான நாள் என்பதை எப்போதுமே நினைவு வைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரை அன்போடு அழைக்கிறார். நம்முடைய ஆலயத்தில் கூட யோசித்து பாருங்க. சில சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஆலயத்துக்கு வரல, சனிக்கிழமை இரவு முழுதும் ஜெபத்துக்கு சென்று விட்டேன், ஜெபமலைக்கு சென்று விட்டேன், ஆலயத்துக்கு வர முடியல. இந்த யோசித்து பாருங்க, ஆலயம் பூட்டி கிடக்குது. சிந்தித்து பாருங்கள், எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கிறீங்க? சனிக்கிழமை இரவு முழுதும் என்ன செஞ்சிருக்கோம்? ஜெபத்துக்கு போய்விட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர முடியல. இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நம்முடைய ஆண்டவர் கிருபையாக இந்த ஆலயத்தை தந்திருக்கிறாரு. நம்முடைய சேகரத்தின் எல்லா திருச்சி மக்களும் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் தந்த ஆலயத்தை நாம் நேசித்திருக்கிறோமாம்? எத்தனை பேர் சனிக்கிழமை இரவு நாம் பல இடங்களில் சென்றிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அந்த ஜெபத்தின் வழியாக உடைய வாழ்க்கையில் எந்த பயனும் வராது, ஒரு குடும்பம் ஒருபோதும் விருத்தி அடையாது என்பதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சனிக்கிழமை என்பது ஓய்வு நாளுக்காக ஆயத்தப்பட வேண்டிய நாள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக, செய்திக்காக, ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்க வேண்டிய நாள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எத்தனை பேர் நம்ம அசக்தியாக சென்றிருக்கிறோம்? பல ஊர்களுக்கு சென்று விட்டு ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவோம், என்ன செஞ்சிட்டேன்? தூங்கிட்டேன், ரொம்ப டயர்டாக இருந்தது, ஆலயத்துக்கு வர முடியல. ஒரு அந்த ஜெபத்தை நடத்துவது சிந்தித்து பார்க்க வேண்டும். சனிக்கிழமை இரவு நினைச்சக்கூடாது, எந்த ஜெபத்தையும் வைக்கக்கூடாது. அது பெரிய ஒரு இடையூறு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது பெரிய ஒரு சாபம் என்பதை நீங்கள் எப்போதுமே மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்போ ஓய்வும் வேலையும் ஆண்டவருடைய திட்டம். 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பணி செய்யும்போதும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது நம்முடைய கைகள் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, ஓய்வு நாள் என்பது பரிசுத்தமான நாள், அதை பரிசுத்தப்படுத்துகிற நாள் என்பதை மறந்துடக்கூடாது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வாசியத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 31வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 முதல் 17 வரை வாசித்து பார்க்கும்போது, ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்கிறவன் அங்கே கொலை என்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கும் அர்ப்பண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளும் வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஓய்வு நாளில் வேலை செய்யும் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தெளிவாக கட்டளை கொடுப்பதை பார்க்கிறோம். ஓய்வு நாள் பரிசுத்த நாள் மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நாள். ஏசாயா 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏசாயா ஆலயத்துக்கு செல்லும் போதும் ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்து கொள்கிறான். தன்னை அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். ஓய்வு நாளை கடவுள் தன்னுடைய மக்களை பரிசுத்தப்படுத்துகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில் சில அநேக குறைகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம். நாம் ஜெபத்தோடு செல்லும்போது ஓய்வு நாளில் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா பாருங்க, ஆலயத்தில் சென்றபோது அந்த மகிமையை பார்க்கிறாரு, தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அது சொல்லும்போது அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறன்னு சொல்லும்போது சேராபில் ஒருவன் நினைச்சான் பலிபீடத்தில் ஒரு குரட்டால் நெருப்பை எடுத்து வந்து அவருடைய நாவில வைக்கிறதை பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த தலையில் எடுத்த வாயை தொட்டு உன் உதடுகளை தொட்டதினால் உன் கரம் நீங்கி அங்கே உன் பாவம் நிவர்த்தி ஆனது என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஓய்வு நாளிலே கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏசாயாவை பரிசுத்தப்படுத்திய ஆண்டவர் நம்மையும் பரிசுத்தப்படுத்துவார். அப்படி குறைகளை ஆண்டவர் மன்னிப்பார். நம்ம ஜெபத்தோடு சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்ளுவார் என்று சொன்னால், தினந்தோறும் நாம் செய்கிற தவறுகள், கண்களின் இச்சை, தவறான பார்வைகள், ஒருவேளை தவறான சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. தேவாலயத்தில் செல்லும் போது, நாம் ஜெபத்தோடு செல்லும் போதும் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏசாயாவை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிற அனைவரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறாரே. ஓய்வு நாள் என்பது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற நாள் என்பதை மறந்துவிடக்கூடாது. 6 நாளும் சில காரியங்களை மருந்து செய்திருப்போம், அறியாமல் செய்திருப்போம். ஆனாலும் தேவனுடைய பாவலை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆஸ்வதிக்கிற நாள் ஓய்வு நாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நிறைவாக நம்ம பார்க்கும்போது இந்த ஓய்வு நாள் என்பது ஆசீர்வாதத்தின் நாள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு நாள். ஒரு ஜெபத்தோடு பயபக்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போதும் இந்த நாளிலே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 58 அதிகாரம் 13-14 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடாவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி மகிமையாக எண்ணுவாயானால், ஓய்வு நாளை நீ மகிமையாக எண்ணுவாயானால், நீ உன் சொந்த பேச்சை பேசாதபடிக்கு, உன் காலை விளக்காதபடிக்கு, நீ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது, உன் இஷ்டமானதை செய்யாதபடிக்கு இந்த நாளை மகிமையாக எண்ணும்போது கடவுள் தருகிற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா 58 அதிகாரம் 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். இரண்டாவதாக பாருங்க, பூமியின் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்வார். மூன்றாவதாக, யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 58:13-14 பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று நீ எண்ணுவாயானால், இது கர்த்தருடைய நாள் என்று நீ எண்ணும் போதும், இது மகிமையான நாள் என்று நீ எண்ணும் போதும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். 3 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் உன்னை. என்ன முதல் ஆசீர்வாதம், கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். கடவுள் உனக்கு சந்தோஷமான வாழ்வை தருவாராம். எல்லா கவலையும் ஆண்டவர் மாற்றுவார். நீ கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பார். உள்ளத்தில் காணப்படும் எல்லா கவலையும் ஆண்டவர் மாற்றுவார். உள்ளத்தில் எல்லா பாரத்தையும் மாற்றப்படுவார். நீ கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். இரண்டாவது ஆசீர்வாதத்தை பாருங்க, பூமியின் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். உன்னதமான ஆசீர்வாதம். நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசீர்வதிக்கும் போது கடவுள் உங்களுடைய பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தானத்திலும் கொண்டு வருவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. உயர்ந்த இடத்துல இருக்கும்படியான ஒரு கிருபையை தருவார். ஒரு பிள்ளைகளும் நல்ல பணிகளில் இருப்பாங்க, நல்ல ஸ்தானத்தில் இருப்பாங்க. நீ ஓய்வு நாளை நீ மகிழ்ச்சியாக ஆசீர்வதித்து பாருங்க, பரிசுத்தமாக ஆசீர்வதித்து பாருங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். கடவுளுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். இதோட வேற ஆசீர்வாதம் என்ன வேணும் யோசித்து பாருங்க. மூன்றாவதாக பாருங்க, முன்னோரின் முற்பதாக்களின் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை கடவுள் தருவார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல கடவுள் முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கும் போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அந்த சிந்தித்து பார்த்து ஓய்வு நாளை நீங்கள் குடும்பமாக பரிசுத்தமாக ஆசீர்வதித்து பாருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வேத வாசியத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா 56 அதிகாரம் 7 வாசியத்தை பார்த்தீங்கன்னா, நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார். என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் பலிபடுத்துவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டு சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய பலிகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார். ஜெப வீட்டில் நம்மை மகிழ செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவரே, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள்
ஓய்வு நாளை நேசிக்கிறவர்கள் பரிசுத்தமாக நிறைவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, எத்தனை ஓய்வு நாளை நாம் அசட்டை செய்திருக்கிறோம், எத்தனை நாள் குடும்பமாக வராமல் விட்டுருக்கிறோம். நாம வந்திருப்போம், பிள்ளைகள் வர மாட்டார்கள். நாம அவர்களை மனைவி வந்திருப்பாங்க, கணவன் வந்திருக்க மாட்டார். கணவன் வந்திருப்பாரு, மனைவி வந்திருக்க மாட்டாங்க. கணவன் மனைவி வந்திருப்பாங்க, பிள்ளைகள் வந்திருக்க மாட்டார்கள். யோசித்து பாருங்க, காலம் கடைசி காலமாக இருக்கிறது. வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. ஆலயங்கள் நிரந்தரமாக அடைக்கப்பட்டு போகிற காலங்கள் வரப்போகிறது. ஓய்வு நாளை ஆசிரியருக்கு இயலாத நிலை வரப்போகிறது. அன்பானை சிந்தித்து பார்த்து இந்த கிடைக்கிற காலத்தை நாம் ஏற்றவாறு பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்ம தலைப்பு சீடத்துவம் என்கிற தலைப்பு நம்ம தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சீடர்களாக இருக்கிறோமே, அந்த எலியாவுடைய சீடராக எலிசா இருந்த போதும் ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொண்டார். நாம் ஆண்டவருக்கு உண்மையில சீடராக இருக்கும்போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்து அவர் ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக்கி இருக்கிறார். இந்த கேட்கிற அனைவரும் இன்றிலிருந்து நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க. எத்தனை ஓய்வு நாட்களை அசட்டியாக விட்டுவிட்டோம், ஏற்றவாறு பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம், சொந்த பேச்சை பேசணும், சொந்த வேலையை செய்தோம். இந்த காலவெளியும் மன்னிப்பு கேட்போம், ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுப்போம். ஆண்டவரை தெரியாமல் செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், மன்னித்து என்று சொல்லி இனிவரும் காலங்களில் ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு நம்ம பிரத்யேகப்படுத்தி ஆண்டவரை அழைத்து வந்து ஆராய்த்து விட்டு ஆண்டவர் ஊழியத்தை நாம் செய்யும்போதும் குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உண்மையாக ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சி தருவார், உயர்ந்த இடங்கள் நம்மை ஆண்டு ஏறி இருக்கும்படி செய்வார். அதே போல யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நம்மை போஷிப்பாராகவே அந்த சிந்தோடு கடந்து செல்வோம். ஆலயத்தை நேசிப்போம், ஓய்வு நாளை நேசிப்போம், ஆண்டவரை நேசிப்போம். இனிவரும் காலங்களில் ஆங்காங்கே செல்லும்படிக்கு இந்த ஆலயத்தை நீங்கள் நேசிங்க. எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, பல இடங்களுக்கு ஓடி செல்ல வேண்டாம். சனிக்கிழமை இரவுகளில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க, நல்ல ஜெபிங்க. ஓய்வு நாளில் குடும்பமாக நீங்கள் ஆசிரிங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில் அளவிலான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தருவார். குறைகளை ஆண்டவர் தயவாக மன்னிப்பார். எழுந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ரெட்டிப்பாக தந்து நம்ம ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாகவே கேட்கிற அனைவரும் அந்த சிந்தையோடு அர்ப்பணிப்போடு கடந்து செல்வோம். ஆண்டவர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு இந்த ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இதுவரை காலங்களில் சுவாமி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்கவும் உங்களுடைய நாளினோடு ஊழியத்தை செய்வோம். அப்படி கிருபையின் தரங்களை ஜெபிக்கிறோம். கடந்து வந்த பாதையில் கடவுள் தெய்வாக மன்னித்து இதுவரை காலங்களில் சுவாமி ஆலயம் திறக்கப்படவும், குடும்பமாக ஆராதிக்கவும், குடும்பமாக மக்களாக பலப்படவும், குடும்பமாக ஆத்து மக்களுக்கு ஆக்கப்படவும் முயற்சியாக ஜெபிக்கிறோம். இப்போ இந்த வார்த்தை கேட்ட அனைவரையும் பலப்படுத்தினக்காக சோத்திரம். இதுவரை காலங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 434 கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 148 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 434 கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 148. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவே இப்போ. Bye.
நின்றவாறு தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மறுபடியும் இந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உமக்கு இந்த காணிக்கை கொடுக்கும்படி அந்த வாய்த்தை தந்தைக்கு சுவாமி நடிச்சு சொல்கிறோம். இந்த காணிக்கை ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடினோம். முன்பாக வந்து தோத்திர காணிக்கப்படுத்த அருமையான சபையில் ரவர்களுக்கு ஜெபிக்கிறோம். துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு படைத்தார்கள் சுவாமி, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரமுடிய ஜெபிக்கிறோம். கைகளை பிரயாசங்களுக்கு தாவே விருத்தி தரமுடிய ஜெபிக்கிறோம். விசேஷமாக திருச்சி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கைகளை பிரயாசங்கள் போக்குவரத்தில் எல்லாத்தையும் ஆசிரியமுடைய ஜெபிக்கிறோம். கைகளை பிரயாசங்கள் மீதமான துணை எடுக்கவும் சேமித்து வைக்கவும் மகிழ்ச்சியுடன் வாழ உதவி ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை திருக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த காணிக்கைகள் ஊழியங்களுக்காக பயன்படுத்தும் படைத்தங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். நாம் ஜெபம் செய்வோம். தேசத்திற்காக, நமக்காக ஜெபம் செய்வோம். கடந்த நாட்களில் பலவிதமான சம்பவங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டு நம் தேசத்தை பாதுகாத்து வைக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அநேக கொலைகள், மரணத்தை நாம் பார்த்தோம். ஆண்டவர் இந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தரும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகாமையில் இருக்கிற ஏம்பல் கிராமத்தில் ஒரு சிறுமி, 7 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதை நாம் கேள்விப்பட்டோம். அநேக லாக்அப் டெத்துகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டு ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அதே போல லடாக் எல்கையில் ஆண்டவர் சமாதானத்தை தரும்படியாக, பிரச்சனைகள் தீரும்படியாக நாம் அதற்காக ஜெபம் செய்வோம். நம்முடைய பாரத பிரதமர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக, இந்திய சீன எல்கைக்குள்ளாக ஒரு சமாதானத்தை ஆண்டு தரும்படியாக, ஒற்றுமை தரும்படியாக, அன்பை தரும்படியாக நாம் அதற்காக ஜெபம் செய்வோம். பொருளாதார சரிவிலிருந்து தேசம் மீளும்படியாக நாம் மன்றாடுவோம். விலைவாசி குறைய வேண்டும். அநேக வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வாலிபர்கள் வேலை இழந்திருக்கிறாங்க. அநேகர் பணி இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களில் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம அவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். சிறு குறு தொழில் சிறுவர்களுக்காக, பெரிய தொழில் சிறுவர்களுக்காக, நிறுவனங்களுக்காக, தொழிற்சாலைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அந்த பாதிப்பில் இந்த ஆண்டவர் மீட்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அதே போல திருச்சபைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எல்லா திருச்சபைக்காக, சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, குருமானவர்களுக்காக, இன்னும் தனியார் சபைகளுக்காக அப்படி தேவை சந்திக்கப்படும்படியாக, 100 நாளைக்கு விடதாக ஆறுதல் நடைபெறவில்லை, அப்படி தேவையை ஆண்டு சந்திக்கும்படியாக, திருச்சபை திறக்கப்படுவதற்கு ஆண்டு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளில் சுவாமி 6 மாதமாக தேவ கிருபையாக பாதுகாத்து வந்தீங்க சுவாமி, நடிச்சுகிறோம். இந்த 7ஆம் மாதத்திலும் இந்த முதல் வாரத்திலும் உண்மை ஆராதிக்கும்படியாக இந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கடந்த வாரத்தில் சுவாமி அநேக உயிரிழப்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. செய்தித்தாள் வழியாக நான் பார்த்துருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் கத்தாவே ஒரு அப்படி கத்தாவே சுட்டதில் 8 காவல்துறை அதிகாரிகள் மறித்திருக்கிறாங்க சுவாமி. என் தேவன் தாமே எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் பாதுகாத்தினும்படியாக ஜெபிக்கிறோம். இதுபோன்ற சுவாமி உயிரிழப்பு பராதபடிக்கு என் பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தாவே. பிரபடிகள் மனம் திரும்பட்டு சுவாமி, செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு சுவாமி அவர்கள் மனம் திரும்படியாக கிருபையினும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை கொடூர எண்ணங்கள் கொண்ட அனைவரையும் தேவன் திருத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, சிறு பிள்ளைகளையும், பெண்களையும், வாலிபர்களையும் தேவன் பாதுகாத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குற்ற செயல்களின் தேசத்தில் குறையேற்று சுவாமி, எல்லாரும் கத்தாவே நேர்மையாக ஒழுக்க நெறியோடு அனைக்கத்தை சிறப்பாக வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா கத்தா பாதிக்கப்பட்ட காலங்களிலும் அநேகர் சுவாமி வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க சுவாமி. அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சாலையோர வியாபாரிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சுவாமி. தேவன் கஷ்டத்தை மாற்றப்படிய ஜெபிக்கிறோம். கூடிய விரைவில் கத்தாவே ஏழுவழி திரும்பவும், வியாபாரங்களுக்கு தாவி செழிக்கவும், கத்தா செய்கின்ற பணிகளுக்கு தாவி முன்னேற்றத்தையும் ஆதரவையும் ஆஸ்வத்தையும் தேவன் தந்துள்ளபடியாக கொண்டாடுகிறோம். சேஷமாக திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கு தாவே பாதிக்கப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் உண்டு சுவாமி. அவருடைய தேவையை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சேஷமான குடும்பத்து கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கூடியவர்களுக்கு தாளை திறக்கப்படவும், என்னுடைய மகிழ்ச்சியை ஆராதிக்கவும் கிருபையும்படியாக கொண்டாடுகிறோம். அப்படி சேகரத்துக்காக ஜெபிக்கிறோம். 8 திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இது மட்டும் எல்லாரையும் பாதுகாத்து கொண்டு வந்தீங்க சுவாமி, ஸ்தோத்திரம். இனிமேலும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் மன்றாடுகிறோம். அதே போல சிறு குறு தொழில் சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறுவனங்களுக்காக, தொழிற்சாலைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் ஆசிர்வதிங்க சுவாமி. மறுபடியும் மீட்சி அடையவும்
கத்தா செய்கின்ற பணிகளை விருத்தி அடையும் கிருபை செபிக்கிறோம். நஷ்டம் வராதபடிக்கு சுவாமி எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல சுவாமி தேசத்தில் விலைவாசி குறையிட்டுங்கத்தாவே மக்கள் சுபிட்சமாக வாழ்கிற ஒரு நல்ல சூழலை தேவன் தரமுடிய செபிக்கிறோம். இந்திய சீனா இடையில நல்ல ஒரு அமைதி தரமுடிய செபிக்கிறோம். உயிரிழப்பு வராதபடிக்கு சுவாமி எல்லா வீரர்களையும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ராணுவ வீரர்களையும் என் தேவன் பாதுகாத்துக்கும்படியாக செபிக்கிறோம். சேஷம் அந்த கொரோனா பாதிக்கப்பட்ட கதாநிகள் சுவாமி உயிரை அணைய வைத்து கதா மருத்துவ பணி செய்கிறதாவே மருத்துவர்களுக்காக தாதிமார்களுக்கு ஜெபிக்கிறோம். எனக்கு சுகாதார பணியாளர்களுக்காக தூய்மை பணியாளர்களுக்கு ஜெபிக்கிறோம். முதலமைச்சருக்காக ஏனைய அமைச்சர்களுக்கு ஜெபிக்கிறோம். சுகாதாரத்துறை அமைச்சருக்காக சுகாதாரத்துறை செயலாளர்களுக்கு ஜெபிக்கிறோம். சுவாமி எல்லாரும் மிகுந்த பிரயாசப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அப்படி பிரயாசத்தை வாய்க்கஷ்டப்படியே ஜெபிக்கிறோம். அது எடுக்கிற பிரயாசத்தின் வழியாக கூடியவரையில் அந்த கொரோனா தொற்று குறையவும் மக்கள் சுகத்தாவை அமைதியோடு சோதனை வாழவும் கிருபைச்சபடியே ஜெபிக்கிறோம். அதுக்காக கதா மருந்துகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க சுவாமி. அது ஏற்றுகளின் நடைமுறைக்கு வரவும் அந்த தடுப்பூசி வழியாக கதாவே கூடியவர்கள் எல்லாரும் சுகம் பெறவும் இந்த கிருபைச்சபடியே ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் கதாவே தேவன் பெரிய மாற்றத்தை தரப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை காக்கும்படி எங்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் சுவாமி தேசத்தை எல்லா மக்களையும் பாதுகாத்தும்படியே ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலகத்தின் எல்லா நாடுகளையும் இந்த பாதுகாத்துக் கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். விசேஷமாக இப்போது வந்திருக்கிற அனைவரும் மாசுக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஒளிப்பதிவு செய்கிற பாபுக்காக ஜெபிக்கிறோம். அடிக்கிற சபை ஊழியருக்காக ஆலய பணியாளருக்காக இசை மற்ற தம்பிக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு தாவே ஆலய பாடல் குழுவுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசிரியப்படியாக மன்றாடுகிறோம். இதை கதாவை காண்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் அனைவரையும் இந்த ஆசிரியப்படியாக ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன உள்ளங்களை தேவன் தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கூடிய விரைவில் ஆலயம் திறக்கப்பட்டு எல்லாரும் கதா குடும்பமாக மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற ஒரு சமயத்தினை தரும்படியாக ஜெபிக்கிறோம். குறையில் குற்றம் தேவாக மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மன மகிழ்ச்சியை தருகின்ற ஆண்டவர், உயர்ந்த இடத்தில் ஏறி பண்ணுகிற ஆண்டவர், எங்களுக்கு யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிக்கின்ற ஆண்டவர் சுவாமி, அந்த 3 ஆசீர்வாதத்துக்கு தாவே எல்லா குடும்பங்களுக்கும் கொடுத்து ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. ஆராதனை நிறைவாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 678வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 678. முதலாம் கவி பல்லவியும். பூவின் நற்கந்தம் வீசும் சோலை ஆயினும். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினோ, நல்ல தண்ணி ஓடும் பள்ளத்தாக்கிலேயோ, இயேசுநாதர் பின் சென்று மோட்சம் நாடுவேன். வெண்ணில் சூடும் கிழங்கதையோடுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேன். கண்மணி வெளிப்பெருமாய் கர்த்தாவே, வாய் வார்த்தைகளும் இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமத்தில் எப்பொழுதும் பிரதியாயிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.